வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். ஈரான் ஹிஸ்புல்லா ஈராக் குழுக்கள் கவுதிகள் இணைந்து அமெரிக்கா இஸ்ரேல் மீது கோர தாக்குதல். ஈரானிய தாக்குதல்களால் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஹைபா துறைமுகத்தை தாக்கிய ஈரான். அமெரிக்கா கப்பலை தாக்கிய IRGC வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. ஓமான் கடற்கரைக்கு அப்பால் கடும் பதற்றம். ராணுவ நடவடிக்கைகள் நீடிக்காது, அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. தாய்லாந்து எண்ணெய் கப்பல்களுக்கு ஹார்மோஸ் நீரிணையில் அனுமதி. அடுத்து கியூபாதான் ட்ரம்ப் வைத்த அடுத்த நகர்வு. ஹிஸ்புல்லாவின் முக்கிய 2 புள்ளிகளை கொன்ற இஸ்ரேல். நான் ஒரு அமைதி தூதுவர், தன்னைத்தானே புகழ்ந்து தள்ளும் ட்ரம்ப். ரஷ்யாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம். ஐரோப்பிய நாடுகளில் இன்று அதிகாலை கோடைக்கால நேரமாற்றம். உக்ரைனிய ஆயுத கிடங்கை அழித்த ஈரான். தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் மார்ச் 2026 ஏற்பட்ட இந்த போர் ஈரான் தனது தடுப்பு அச்சு என்று அழைக்கப்படும் தனது நட்பு அமைப்புகள் முழுமையாக ஒருங்கிணைந்து ஒரு பிராந்திய போராக மாற்றியுள்ளதை காட்டுகின்றது. ஈரான், ஹிஸ்புல்லா, ஈராக் குழுக்கள், கவுதிகள் ஆகிய 4 கூட்டணியும் தற்போது ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஹிஸ்புல்லா மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் மார்ச் மாதம் 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளில் மட்டும் ஹிஸ்புல்லா 100க்கும் மேற்பட்ட ஏவுகணை அலைகளை இஸ்ரேல் மீது ஏவியுள்ளது. இது போர் தொடங்கியதிலிருந்து ஒரு நாளில் நடத்தப்பட்ட மிக அதிகமான தாக்குதலாலும் வடக்கு இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்தும் ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானின் பதிலடி தாக்குதல்களால் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் ஹதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஈரானின் ஆயுதப்படைகளின் தீர்க்கமான தாக்குதல் மற்றும் அப்பகுதியிலுள்ள அவர்களின் தளங்கள் அழிக்கப்பட்டதன் காரணமாக படையெடுத்து வந்த அமெரிக்க ராணுவம் தப்பியோடி தங்கள் தளங்களுக்கு வெளியே பதுங்கியுள்ளது என்று நாங்கள் முன்னரே எச்சரித்திருந்தோம் என ஈரானிய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். மேலும் 28ஆம் தேதி சனிக்கிழமையன்று வெளியிட்ட அறிக்கையிலேயே சமீபத்திய மணி நேரங்களில் அவர்களின் 2 பதுங்குமிடங்கள் அடையாளம் காணப்பட்டன. துபாயில் உள்ள முதல் பதுங்குமிடத்தில் 400க்கும் மேற்பட்டோரும் 2வது பதுங்குமிடத்தில் 100க்கும் மேற்பட்டோரும் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 இடங்களும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் வீரமிக்க விண்வெளி மற்றும் கடற்படையின் துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாகவே அவர்கள் தரப்பில் மிக கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேல் ஹைபா துறைமுகத்தை தாக்கிய ஈரான் ஹைபாவில் உள்ள இஸ்ரேலிய இலக்குகள் மீதும் ஈரானிய ராணுவம் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியது. ஹைபாவில் உள்ள ஷியோனிசிய ஆட்சியின் மூலோபாய மின்னணு போர் மற்றும் ரேடர் அமைப்புகள் மீது ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரானிய ராணுவம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை முதல் ஹைபா துறைமுகத்தில் உள்ள சியோனிசிய ஆட்சியின் விண்வெளி குழுமத்தின் ஒரு பகுதியான ELTA என்ற மூலோபாய மின்னணு போர் மற்றும் ரேடர் மையமும் பென்குரியன் விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு வசதிகளும் ஈரானிய ராணுவத்தின் சக்தி வாய்ந்த ஆளில்லா விமான தாக்குதலால் குறிவைக்கப்பட்டுள்ளது என்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் சனிக்கிழமை அறிவித்துள்ளது. இந்த அறிக்கையின்படி ஸ்டேல் ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ELTA வெடிமருந்து தொழிற்சாலைகள் மின்னணு போர்த்துறையில் முன்னணி மற்றும் மிக முக்கியமான மையங்களில் ஒன்றாகும். இது பல்வேறு வகையான பேஸ்ட் அரே ரேடர்கள், முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள், வான்வழி அமைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் மற்றும் கண்காணிப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்கின்றது. இந்த இஸ்ரேலிய மையத்துக்கு ஏற்படும் சேதமானது ஈரான் மற்றும் எதிரியின் மின்னணு போர் ஆதரவு நடவடிக்கைகளால் ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை இடைமறிக்கும் திறனை குறைப்பதில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அதன் மூலம் எதிரிக்கு எதிரான தொலைதூர நடவடிக்கைகளில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் திறன்களை அதிகரிக்கிறது என்றும் ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமான் கடற்கரைக்கு அப்பால் அமெரிக்க கப்பலை தாக்கியதாக IRGC தெரிவித்துள்ளது. IRGCயின்
ஹேக்டம் அல் அன்பியா ஹெக்வாட்டஸ் தலைமையகத்தில் ஒரு செய்தியாளர் ஓமான் நாட்டின் செலாலா துறைமுகத்திலிருந்து கணிசமான தூரத்தில் அமெரிக்க ராணுவ ஆதரவு கப்பலை ஈரான் படைகள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பகுதியளவில் அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர் வெளியிட்ட அறிக்கையில் முன்னதாக அறிவித்தபடி சகோதர மற்றும் நட்பு நாடான ஓமானின் தேசிய இறையாண்மையை ஈரான் இஸ்லாமிய குடியரசு மதிக்கிறது என்றும் கூறப்பட்டது. இதேவேளை USS ஜார்ஜ் S.W. புஷ் எனப்படும் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பல் 80க்கும் மேற்பட்ட விமானங்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல் ஒன்றும் மத்திய கிழக்கை நோக்கி செல்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் சில வாரங்களுக்குள் நிறைவடையும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக தரைவழி ஆக்கிரமிப்பு இன்றி அனைத்து இலக்குகளையும் அடைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் G7 பிரதிநிதிகள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போதே மார்க்கோ ரூபியோ இந்த தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் பல மாதங்கள் நீடிக்காது என்றும் சில வாரங்களுக்குள்ளேயே தகுந்த முறையில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் ரூபியோ மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை போர் முடிவுக்கு வந்த பின்னரும் கார்முஸ் நீரிணை ஊடாக இடம்பெறும் கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் கட்டணங்களை விதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் G7 பிரதிநிதிகள் அவருடன் கலந்துரையாடியுள்ளனர். ஹார்முஸ் நீரிணை ஊடாக வர்த்தக நன்மைகளை பெறும் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகள் சுதந்திரமான போக்குவரத்து பாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயின் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்து எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையூடாக பாதுகாப்பாக பயணிப்பதற்கு ஈரான் அரசாங்கத்துடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தாய்லாந்து பிரதமர் அனுடின் சார்ரின் விரகுல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மசகு எண்ணெயை தாய்லாந்து பெரிதும் நம்பியுள்ள நிலையில் ஈரானுடன் எட்டப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கையானது தாய்லாந்தின் எரிசக்தி விநியோகம் தொடர்பான கவலைகளை தணிக்கும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதனால் மார்ச் மாத தொடக்கத்தில் காணப்பட்டதை போன்ற இடையூறுகள் மீண்டும் ஏற்படாது என்ற அதிக நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அமெரிக்காவின் எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 80% அதிகமானவை ஆசியாவுக்கு செல்கின்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மியாமியில் நடைபெற்ற முதலீட்டாளர் கருத்தரங்கு ஒன்றில் ஆற்றிய உரையின் போது அடுத்தது கியூபாதான் என்று கூறியுள்ளார். அந்த உரையில் அவர் வெனிசுலா மற்றும் ஈரானில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளின் வெற்றிகளையும் புகழ்ந்துரைத்துள்ளார். அந்த நாட்டை வைத்து துல்லியமாக என்ன செய்ய திட்டமிட்டுள்ளார் என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை என்றாலும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் ஹவானாவில் உள்ள அரசாங்கம் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாக தாம் நம்புவதாக அவர் கூறினார். அண்மை வாரங்களில் அவரது நிர்வாகம் கியூபாவின் தலைமைத்துவத்தின் சில பிரிவுகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. ராணுவ மோதலை தவிர்ப்பதற்காக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கியூபா ஜனாதிபதி மிகுவல் டியாஸ் கானில் ஒப்புக்கொண்டுள்ளார். மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் போக்குவரத்தை இயக்குவதற்கு கியூபா சார்ந்திருக்கும் எண்ணெய் இறக்குமதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் அதன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜனவரியில் தற்போது பதவியிறக்கப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்வதற்கான அமெரிக்க நடவடிக்கைக்கு முன்னர் கியூபாவின் எண்ணெய் தேவைகளின் பெரும்பகுதியை வெனிசுவேலா வழங்கி வந்துள்ளது. எனவே வாஷிங்டனில் அழுத்தத்துக்கு பணிந்து காராகாசியின் புதிய அரசாங்கம் அந்த விநியோகங்களை நிறுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவின் தகவல் தொடர்பு பிரிவின் 2 மூத்த உறுப்பினர்களை வெள்ளிக்கிழமை அன்று கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட இருவரையும் அய்யூப் ஹஷைன் யாக்கூப் மற்றும் யாசர் முகமது முபாரக் என ராணுவம் அடையாளம் காட்டியுள்ளது. லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலை யாக்கூப் கொல்லப்பட்டதாக டெலிகிராம் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. நான் அமைதியை ஏற்படுத்துகின்றேன். என்னை ஒரு மிகச்சிறந்த அமைதி தூதுவராக உலகம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் நடைபெற்ற வருங்கால முதலீட்டு திட்ட முன்னுரிமைக்கான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இதனை தெரிவித்தார். நான் ஒரு உண்மையான அமைதி விரும்பி பல போர்களை நிறுத்தி மக்களின் உயிர்களை காத்துள்ளேன். இதுவே எனது வாழ்நாள் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அத்தோடு ஈரான் குறித்து பேசுகையில் ட்ரம்ப் நீரிணையை ஈரான் திறக்க வேண்டும், அதாவது மன்னிக்க வேண்டும். நான் கார்முஸ் நீரிணையை பற்றி கூறினேன்.
அவர் இவ்வாறு பேசியதும் கூட்டத்திலிருந்து சிரிப்பலை எழுந்துள்ளது. மேலும் நோபல் பரிசு குறித்து பேசிய அவர், அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கிடைக்காமல் வேறு யாருக்கும் கிடைப்பதில் அர்த்தமில்லை. வேறு நபருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டாலும் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் அந்த பரிசை பெற்றவரே அதிர்ச்சி அடைந்து விட்டார். அவர் ஒரு அற்புதமான பெண்மணி ஆவார் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் கூட்டமைப்பின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். எதிர்வரும் 31ஆம் தேதி அவர் நாட்டை வந்தடைவார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் பிரதியமைச்சர் இலங்கைக்கு ரஷ்யாவுக்கும் இடையிலான 11வது இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். இதேவேளை ரஷ்யாவின் எரிசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்சவின் தலைமையிலான தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளனர். ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகள் ராஜேந்திர மட்டத்தில் நடைபெற்று வருகிறதாகவும், கடந்த காலத்தில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், ஆனால் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் இதை செய்ய முடியுமா என்று நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்றும் எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்சவின் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இன்று அதிகாலை கோடைக்கால நேரமாற்றம் இடம்பெறவுள்ளது. மார்ச் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை நடைபெறும் இந்த நேரமாற்றம் பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய கண்டத்தின் பெரும்பாலான நாடுகளில் அதிகாலையில் பதிவாக உள்ளது. இதன் அடிப்படையில் இன்று அதிகாலை 2 மணிக்கு கடிகாரங்கள் முன்னோக்கி நகர்த்தப்பட்டு 3 மணியாக மாற்றப்படும். இன்று மேற்கொள்ளப்படும் இந்த நேரமாற்றம் அக்டோபர் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நடைமுறையில் இருக்கும். இந்த நேர மாற்றத்தின் காரணமாக இன்று அதிகாலை 1 மணி நேர தூக்கம் குறைவடைவது பலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் விடயமாக இருக்கின்றது. எனினும் இன்று முதல் வசந்த காலம் மற்றும் கோடை மாதங்களில் பகல் நேரம் அதிகமாகும் வாய்ப்பு வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனிய ஆயுத கிடங்கை அளித்த ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திலுள்ள உக்ரைனிய ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்புகள் இருந்த கிடங்கின் மீது IRGC தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 21 உக்ரைனியர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உக்ரைனிய ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்புகள் வைக்கப்பட்டிருந்த ஒரு கிடங்கு ஏவுகணை தாக்குதல் மூலம் அளிக்கப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. துபாயில் அமெரிக்க தளபதிகள் மற்றும் வீரர்களின் மறைவிடங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அவர்கள் பலத்த காயமடைந்தனர். அதே நேரத்தில் அமெரிக்க ராணுவத்துக்கு உதவுவதற்காக உக்ரைன் தொடர்பான ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்புகள் வைக்கப்பட்டிருந்த துபாயில் உள்ள ஒரு கிடங்கும் IRGCயின் விண்வெளிப்படை மற்றும் கடற்படை ஆகியவற்றின் கூட்டு தாக்குதலால் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக ஈரானின் கதவல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார். அந்த இடத்தில் 21 உக்ரைனியர்களும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். கிடங்கில் இருந்த உக்ரைனிய படையினரின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை என்று, அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.